بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم زدنا علما وارزقنا فهما اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த ஒன்று கூடல், குறிப்பாக இந்த பரக்கத்துகள் மிகுந்த தினங்களில் மார்க்கத்துக்காக நாம் ஒதுக்கக்கூடிய இந்த ஒன்று கூடல் இந்த கடைசி 10 தினங்களில் செய்யப்படக்கூடிய நஃபிலான வணக்கங்களில் அடங்கக்கூடியதாக இருக்கு. குர்ஆன் ஓதுறதாக இருக்கட்டும், தொழுகிறதா இருக்கட்டும், திக்ரு அதுக்காரில் நேரங்களை செலவு பண்ணுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி தரிசுகளுடைய மஜ்லிஸ்களில் கலந்துக்கிறதாக இருக்கட்டும், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்காக நாம் ஒதுக்கக்கூடிய நேரங்கள் இந்த இரவுகளில் இப்படிப்பட்ட அமல்கள் நஃபிலான காரியங்களாக அமல்களாக கருதப்படும். ஆனால் இந்த கடைசி 10 இரவுகள் சம்பந்தமாக நபி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஃபிலான வணக்கங்கள் நம்ம செய்யக்கூடிய தினங்களாக, அதிகமாக செய்யக்கூடிய தினங்களாக, இரவுகளாக இது இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. ரொம்ப அதிகமான கவனங்கள் நாம் செலுத்தக்கூடிய, ரொம்ப அதிகமான கவனங்கள் செலுத்த வேண்டிய அமல்களாக நபி நமக்கு எடுத்து காண்பித்தது இந்த 10 இரவுகள் பொறுத்த வரைக்கும். ஒன்று, நம்ம தொழுது வந்த இந்த கியாமுல் லைல் ஜமாத்தோடு தொழுத இந்த இரவு தொழுகையை சொல்லலாம். இன்னொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, இந்த இரவுகளை நீங்கள் துஆக்களுக்காக ஒதுக்குங்க. எல்லா துஆக்களும் இதில் அடங்கும். எனக்காக, என்னுடைய உயர்வுக்காக, குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக, பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கைக்காக, என்னுடைய சொர்க்கத்துக்காக, நரகத்திலிருந்து நான் தள்ளி இருக்கிறதுக்காக எல்லா விதமான துஆக்கள் நமக்கு அடங்கும். அந்த துஆக்கள் எல்லாமுமே நமக்கு நஃபிலான வணக்கங்கள் அடங்கும். ஒன்று, நபி சொல்லி கொடுத்தாங்க, இந்த இரவுகள் வந்தால் நீங்கள் இந்த துஆவுக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுங்க, இந்த துஆவை நீங்கள் அதிகமாக ஓதுங்க. அதை தான் நாம் அல்லாஹும்ம இன்னக அஃபு துஹிப்புல் அஃப் ஃபஅஃபு அன்னி துஆவாக நாம் படித்து வச்சுருக்கோம். இந்த துஆ சம்பந்தமாக நிறைய இடங்களில் சொல்லப்படுறது உங்களுக்கும் நினைவூட்டலாக சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போகலான்ற ஒரு எண்ணம். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த கடைசி நபி நமக்கு சொல்லி கொடுத்த இந்த துஆல அல்லாஹும்ம இன்னக அஃபு துஹிப்புல் அஃப் ஃபஅஃபு அன்னி, இதில் 3 வகையாக நபி நமக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று, அல்லாஹும்ம இன்னக அஃபு, அல்லாஹுடைய அழகான பெயர்களில் ஒன்று அஃபு. ஆக இந்த பெயருக்கான அர்த்தம் என்ன சொல்லுவோம் நாம் அஃபுவுக்கு? ஜி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் என்ன அர்த்தம் சொல்லுவோம் அதுக்கு? நாம நீ மன்னிப்பவன். ஓகே, கஃபூர் இருக்கு, கஃபூரா இருக்கு யா அல்லாஹ், கஃபாரா இருக்கு யா அல்லாஹ், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம் நாம? கஃபூருக்கு மன்னிப்பாளன், மன்னிக்கக்கூடியவன். அஃபுவுக்கு மன்னிக்கக்கூடியவன். இல்லை,
ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம தமிழில் பார்க்கும் பொழுது மன்னிக்கக்கூடியவன் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் அரபிக்குடைய மொழி ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பெயருக்குள்ளே இருக்கிற அந்த மைன்யூட் விஷயங்களை கொஞ்சம் நாம் நோட் பண்ணும் பொழுது நபி நமக்கு சொல்லி கொடுத்த இந்த துஆவில் இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கான்றது நம்ம உண்மையிலேயே புரிஞ்சுக்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த துஆ ஓதுறோம்ல, இது வரைக்கும் ஓதிருப்போம், நபி சொல்லி கொடுத்தாங்க, ஓத வேண்டிய நேரங்களாக இருக்குது, ஓதப்படக்கூடிய தினங்களாக இருக்குது, ஓதுவோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த துஆவை ஓதும் பொழுது நமக்கு ஒரு அழகான புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்ல ஃபீல் கிடைக்கும். நம்ம ஓதுற துஆவில் இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது, அடங்கி இருக்குது, ஸோ நான் ஓதுறேன். நபி சொல்லுவாங்க, இந்த கஃபூர் அது மஃபிரத் சம்பந்தமாக வரும். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நம்ம தேடுவோம். அஃபூல இருந்தும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தேடுறோம் தானே. துஹிப்புல் அஃபு, யா அல்லாஹ் நீ இப்போ மன்னிக்கிறத விரும்பக்கூடியவன், பாவங்கள் மன்னிக்கிறதே விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, என்ன மன்னிச்சிடு. இது பொதுவான அர்த்தமாக சொல்லுவோம். இது நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கும் பொழுது மஃபிரத் அப்படின்ற வார்த்தையும் இந்த பாவ மன்னிப்பு தான் சொல்லுது. அதே போல் அஃபுன்ற வார்த்தையும் நமக்கு பாவ மன்னிப்பு தான் சொல்லுது. எதை நமக்கு இங்கே சேர்த்து வச்சு சொல்லுது அப்படின்னா, மஃபிரத் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவான். ஆனால் நம்முடைய பாவங்கள் எழுதப்பட்டிருக்கும்ல ஏடுகள், அந்த ஏடுகளிலிருந்து அந்த பாவங்கள் அழிக்கப்படாது. அந்த பாவ பட்டியல்களில் பாவங்கள் எழுதப்பட்டு இருக்கும், அழிக்கப்படாதுன்னு அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹுடைய கருணை மன்னிச்சிருவான், சொர்க்கத்தை கொடுத்துருவான் அல்ஹம்துலில்லாஹ். இதே அஃபு ரீதியாக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களையும் மன்னிச்சிருவான், அதே போல் நம்முடைய பாவ பட்டியல்களில் இருக்கக்கூடிய எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாவத்தை அல்லாஹ் அழிக்கவும் செஞ்சிருவான். ரெண்டுமே நமக்கு மன்னிப்பை கொடுத்துருது. இந்த அஃபு நமக்கு கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்குது. நான் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான். புரியுதா? மஃபிரத்தை பாவங்களை மன்னிச்சிடுவான், நம்முடைய பாவ பட்டியல்களில் இந்த பாவங்கள் எழுதப்பட்டு இருக்கும், அதெல்லாம் அழிக்க மாட்டான். ஆனால் இங்கே அஃபு ரீதியாக பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் செய்வான், அதே போல் அந்த பாவ பட்டியல்களில் நமக்கு பாவங்கள் இல்லாத மாதிரி அல்லாஹ் ஆக்கிடுவான், அழிச்சிடுவான். ஆக இந்த அர்த்தங்களை உணர்ந்து இனி வரக்கூடிய இந்த தினங்களில், இந்த இரவுகளில் அதிகமாக இந்த துஆவை அர்த்தங்கள் உணர்ந்து ஓதும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நமக்கு பெரிய மனதளவில் நிம்மதி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இத்தகைய துஆவுடைய உண்மையான சொந்தக்காரர்களாக, சிறப்புகள் வழங்கக்கூடிய பெறக்கூடிய உண்மையான இடங்களை கொண்ட நபர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். சரி, அப்போ உங்களுக்கு முன்னாலே ஓதி காண்பிக்கப்பட்ட வசனம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி கொடுப்பா, நிறைய நீங்களும் கேட்டிருப்பீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வை கண்டு பயப்படுறது, அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயங்களை செய்கிறதுக்காக அதிகமான ஆர்வங்கள் செலுத்துவது, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு முழுமையாக தள்ளி இருக்க அதிகமான நேரங்கள் செலவு பண்ணுற முயற்சிகளை போடுறது, இது அல்லாஹ்வுடைய தக்வாவை பேணக்கூடிய விஷயங்கள் அடங்கும். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தக்வாவை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். பிறகு அல்லாஹ் சொன்னால், வல் தந்தூர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், வரக்கூடிய நாளைக்காக, அதாவது அந்த மறுமை நாளுக்காக நீங்கள் என்ன விஷயங்களை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்களே அதை ரீகால் பண்ணி பாருங்கள். அல்லாஹ் பிறகும் சொன்னால் இத்தகுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஆயத்தை, அதுவும் இப்படிப்பட்ட சின்ன ஆயத்தில் 2 இடங்கள் இத்தகுல்லான்னு பயன்படுத்துறது ரொம்ப ரேராக இருக்கும். அல்லாஹ் இதில் சொல்லிக் கொடுக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், முதல்ல சொல்லிக் கொடுக்குறான். பிறகு அல்லாஹ்வே சொல்கிறான், வரக்கூடிய நாளைக்காக, அந்த மறுமை நாளுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன உங்ககிட்ட கையில் தயாராக இருக்குது. திடீர்னு எனக்கு இன்னைக்கு உயிர் போயிருச்சுப்பா, நாளைக்கு என்னுடைய மறுமை ஆரம்பமாகும். இப்போ என்னுடைய மறுமைனா புரிஞ்சுக்கணும், ஒட்டுமொத்தமான மறுமை தான் நமக்கு காலதாமதமாகுது. இந்த அல்லாஹ் நபி சொல்லியிருப்பாங்க, சூருத, இதெல்லாம் பெருசாக இருக்குல்ல, இது எல்லாம் ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மறுமை. இதே சொல்லுவாங்க, மம்மாத்த ஃபக்கத் காமத் கியாமத்து, எந்த ஒரு மனிதன் இறந்து போவானோ அப்பொழுதே அவனுடைய தனிப்பட்ட மறுமை ஆரம்பமாகுது. ஆக என்னுடைய ரூஹ் இப்போ போது, நான் இந்த ரூஹு போன பிறகு நான் என்னுடைய மறுமைக்காக, தனிப்பட்ட என்னுடைய மறுமைக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. அல்லாஹ் பிறகும் சொல்கிறான், இத்தகுல்லாஹ், அவனை பயந்து கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறான் அல்லாஹ் இப்படி? இது வரைக்கும் நீங்கள் பண்ண அமல்கள் எல்லாம் ஏதோ பண்ணியிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறா, இனி உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, இனி உங்கள் வாழ்க்கையில் என்ன அடுத்து நீங்கள் பண்ணணும் அது சார்ந்து அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். இத்தகுல்லாஹ், பயந்து கொள்ளுங்க அல்லாஹ்வே. ஆக நம்முடைய முடிந்த அமல்களாக இருந்தாலும் சரி, இனி நாம் மேற்கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பயத்தை நாம் கொண்டு இருக்கணும். முடிந்த அமல்கள் நல்லதும் கெட்டதாக இருக்கும்ல, நம்ம செஞ்ச அமல்களில் நல்ல அமல்களும் இருக்கும், கெட்ட அமல்களும் இருக்கும். நல்ல அமல்கள் சம்பந்தமாக ஏன் அல்லாஹ் பயப்படணும்? அந்த நல்ல அமல்களை அல்லாஹ் கிட்ட நல்ல அமலாகவே கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல அமல்கள் செஞ்ச பிறகு நிம்மதி அடையக்கூடியவங்க உண்மையான முஃமின் கிடையாது. நல்ல அமல்கள் செஞ்சு முடித்த பிறகு நான் பண்ணிட்டேன்ப்பா அப்போ நிம்மதி பெறுவோம்ல, இந்த நிம்மதி நமக்கு வருது அப்படின்னா நம்ம உண்மையான முஃமின் ஈமானிய சுவையை நாம் உணரலை. ஏன் உணரலை? சஹாபாக்கள் நம்ம சொல்கிறோம்ல, அவங்க ஈமானுடைய உச்சத்தில் வாழ்ந்தவங்க, ஈமானுடைய உச்சத்தின் அடையாளம் சஹாபாக்கள் சொல்கிறோம்ல, அந்த சஹாபாக்களுடைய கவனங்களை பார்க்கும் பொழுது ஈமான் சம்பந்தமாக பயந்துக்கிட்டு இருப்பாங்க, அமல் பண்ணியிருப்பாங்க, பயந்துக்கிட்டு இருப்பாங்க, தர்மங்கள் செஞ்சுருப்பாங்க, பயந்துக்கிட்டு இருப்பாங்க. தான் சம்பாதிச்ச பொருளை தர்மம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பாதை கொடுத்துருப்பாங்க, பயந்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லாஹ் ஏற்றுப்பானா இல்லையா, ஏற்றுப்பானா இல்லையா. நீ அல்லாஹ் தஆலா வசனங்கள் இறக்கியிருப்பான், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிங்க, தர்மங்கள் செய்யுங்க, அல்லாஹ் இறக்கியிருப்பான் வசனங்களை. ஒரு சில சஹாபாக்கள் இந்த ஹதீஸுக்கு இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டுட்டு உடனே பஜாருக்கு போவாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்க, போய் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க, கூலி தொழில் செய்வாங்க, செஞ்சு வரக்கூடிய பணம் இருக்குல்ல, காசு பணம், அதை தர்மம் செய்வாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, அவங்களுடைய நிலைமையே இந்த அளவுக்கு ரொம்ப இருக்கப்பட்டவங்க கிடையாது, அவங்களுக்கே 10 பேர் தர்மங்கள் கொடுக்குற மாதிரி நிலைமை இருக்கும், அவங்களே ஜக்காத்தை வாங்கக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க. இருந்துமே இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்ட பிறகு உடனே மார்க்கெட்டுக்கு போவாங்க, அமல் செய்வாங்க, வேலை செய்வாங்க, கூலி என்ன வேலை தெரியுதோ செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. ஏன் சம்பாதிச்சாங்க? அல்லாஹ் சொல்லியிருக்கான் தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்ய போகிறோம். அமல் ரீதியான இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அந்த ஆர்வங்களை அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அமல் ரீதியாக வெளிப்படுத்தி காண்பிச்சாங்க, அமல் செஞ்சு முடித்தாங்க. செஞ்சு முடித்த பிறகு துஆக்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தா அல்லாஹ் ஏற்றுப்பானா இல்லையா. உமரை பற்றி நமக்கு தெரியுமே, ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளோ பெரிய சஹாபி அவங்க ஹுதைஃபா பின் யமான் கிட்ட போய் கேட்பாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, நபி சொன்னாங்க உங்ககிட்ட முனாஃபிக்குடைய பெயர்கள், என்னுடைய பெயர் நபி சொல்லியிருக்காங்களா? யார் யாருடைய பெயர்லாம் இருக்கு, அந்த எண்ணம் உமருக்கு கிடையாது, ரலியல்லாஹு அன்ஹு. என்ன கேட்டாங்க? என்னுடைய பெயரும் நபி சொன்னாங்களா, அது மட்டும் சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஈமான் அவங்களது, சுப்ஹானல்லாஹ். நபி சொல்லுவாங்க, லவ் கான பஅதி நபியா லகான உமர், எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் அப்படின்னா உமராக தான் இருப்பார். லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி கிடையாது. நபி சொன்னாங்க எனக்கு பிறகு நபி இல்லவே இல்லை, அப்படி எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் அப்படின்னா யாராக இருப்பாங்க? உமராக இருப்பாங்க, ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. இந்த அளவுக்கு சிறப்புகள் மிகுந்த உமர் தான் போய் பயந்து கேட்டார், என்னுடைய பெயரை நபி உங்களுக்கு சொன்னாங்களா முனாஃபிக் ரீதியாக. ஆக பயந்துக்கிட்டு இருக்கணும் செஞ்ச அமல்களை கண்டு. இது ஈமானி அடையாளங்களில் ஒன்று. இதனாலே சொன்னோம், நல்ல அமல்கள் செய்யப்பட்ட பிறகு நல்ல அமல்களை அல்லாஹ் கிட்ட நல்ல அமலாக கொண்டு போய் சேர்க்கணும். இது பெரிய விஷயங்களில் ஒன்று. கெட்ட அமல்கள் செஞ்சு முடிச்சிருப்போம், கெட்ட அமல் செஞ்ச பிறகு அல்லாஹ் பயப்படுறது என்ன அர்த்தம்? இங்கே அந்த கெட்ட அமலை பண்ண பிறகு தௌபா செய்யக்கூடிய எண்ணம் வரணும், அந்த தப்பை எண்ணி வருந்தணும், திருந்ததுக்கு முயலணும், தௌபாக்களில் ஈடுபடணும், தௌபத்துன் நசுஹா இருக்க முயலணும். இந்த சுத்தமான தௌபா மேற்கொண்ட பிறகும் கூட அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டுட்டேன், உண்மையான மனசில் தௌபாக்களை கேட்டுட்டேன், எந்தெந்த நிபந்தனைகள் தௌபத்துன் நசுஹுக்கு இருக்கணும்ன்ட்டு மார்க்கம் வலியுறுத்துதோ அந்த நிபந்தனைகளோடு எல்லாம் தௌபாக்களை பண்ணிட்டேன். இருந்துமே நிம்மதி உங்களுக்கு இருக்காது. எப்பப்பெல்லாம் மவுத்து வரைக்கும் எப்பப்பெல்லாம் அந்த பாவங்கள் நினைக்கிறாங்களோ தௌபாக்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன அர்த்தம்? செஞ்ச பாவங்களை கண்டு அல்லாஹ் பயப்படுறது. செஞ்சது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அல்லாஹ்வை கண்டு பயப்பது கண்டிப்பாக இருக்கணும். சரி, இனி வருங்காலம் சம்பந்தமாக அமல்கள் பண்ண இருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிறோம், இன்றைக்கி நைட்டில் என்ன அமல் நமக்கு தெரியாது, என்ன பண்ணுவோம் சொல்லி என்ன இருக்கும், இதெல்லாம் பண்ணணுன்னு யோசிச்சிருப்பேன், யோசிச்சு அமல்கள் எல்லாம் பண்ணிடுவேன்னா கேட்டால் நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் நமக்கு எப்படி நமக்கு தெரியாதுல்ல. ஆக இனி வரக்கூடிய அமல்கள் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் பயப்படணும். அல்லாஹ் எனக்கு எந்த நியத்தில் அமல் பண்ண ஆசைப்பட்டேனோ அந்த நியத்தை இன்னும் இஹ்லாஸோடு நியத்தை ஆக்கட்டும்.
இதே இஹ்லாஸோட நியத்தில் அமல் நான் முழுமையாக பண்ணி முடிக்கணும். இந்த அமலில் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் சேர்ந்துடக்கூடாது. இந்த அமலில் எந்த விஷயங்கள் சேர்ந்தால் எனக்கு சிறப்புகள் கம்மியாகுமோ கிடைக்காம போகுமோ அந்த குறைகள் அமலில் சேரக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு சம்பந்தமாக இருக்குது. என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மறுமை சம்பந்தமான ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஆகிரத் சம்பந்தமான உணர்வு இருக்குல்ல, வருத்தம் இருக்குல்ல, இது காலங்காலமாக நம்ம வரலாறுகள் எடுத்து படிக்கும் பொழுது காலங்கால குரான் தான் சொல்கிறான். குரானில் வெளி உலக வரலாறு நமக்கு வேணாம். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், நூ அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், ஆதமுடைய பிள்ளைகள் ஆரம்பிப்பான், நூஹுடைய சமூகம், பிறகு ஹூத், இப்படி படிப்படியாக நபி முஹம்மது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு பேசக்கூடிய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுதும் கூட காலம் காலமாக மறுமையுடைய சிந்தனையிலிருந்து வெளியேறிய மக்கள் இருக்கிறாங்க. மறுமையை சரியாக நம்பாத மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கும் கூட மறுமை சம்பந்தமான நம்பிக்கை எல்லார்கிட்டையும் கேட்டால் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் மறுமை சம்பந்தமான பயம் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லுவோம். மனசோடு எடுத்து பார்க்கும்போது நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு நாம சுத்தமாக கிடையாது. அந்த அளவுக்கு நாம இந்த மறுமையுடைய வருத்தம் கொண்டு, அந்த வேதனை கொண்டு, அந்த பயம் கொண்டு அல்லாஹ்க்கு முன்னே நிற்க போகிறோம் அந்த ஒரு வலியை கொண்டு நம்ம இருக்கிறோமான்னு கேட்டால் ரொம்ப கம்மி. அது காலங்காலமாக மக்கள் பார்த்த விஷயங்களில் ஒன்று, உலகம் கண்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. இந்த ஆயத்திலிருந்து வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், வரக்கூடிய நாளைக்காக மறுமைக்காக என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆயத்தை சொல்லக்கூடிய படிப்பினைகள் நமக்கு நிறைய இருக்குது. இதில் ஒன்று அழகான படிப்பினை அல்லாஹ்வுடைய மறுமை சம்பந்தமான சிந்தனையோடு இருக்கிறது. இந்த மறுமை சிந்தனையோடு வாழ்வதற்குல்ல இந்த ஆயத்தை உணர்த்தக்கூடிய மிக பெரிய படிப்பினைகள் ஒன்று. இந்த படிப்பினையை பெற்ற மக்கள் வரலாறு ரீதியாக பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மி. இன்னைக்கு பார்க்கும் பொழுதும் ஆயத்தை படிப்போம், புரிஞ்சுப்போம், உட்காரோம், கேட்குறோம். இந்த படிப்பினையை உள்ளே எடுக்கிறோமா? ஏன் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு உபதேசங்கள் செய்யப்படும் பொழுது ஃபதக்கிர், நபியை நீங்கள் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஏன் மக்களுக்கு உபதேசம் செய்யப்படும் பொழுது எல்லோரும் ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஃபஇன்ன ذِكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ, இந்த உபதேசங்கள் முஃமின்களுக்கு மட்டுமே பயன் கொடுக்கும். அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆனில். இங்கே ஒரு 100 பேர் இருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க இந்த வசனத்தை, எல்லாருக்கும் அர்த்தங்கள் சொல்லி புரிய வைக்கப்படுது, இதில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி புரிய வைக்கப்படுது. இதே சிந்தனையோடு கடைசி வரைக்கும் இருப்பீங்களான்னு கேட்டால் அல்லாஹ் ஆலம். எல்லோருமே இருப்பீங்களா கேட்டால் அல்லாஹ் ஆலம். நமக்கு இதில் எந்த ஒரு நம்பிக்கையான பதில் நமக்கு இருக்க போகிறது கிடையாது. புரிஞ்சுக்கணும், இந்த வசனம் சொல்லக்கூடிய இந்த படிப்பினையை பெற்ற மக்கள் வரலாறு ரீதியாக ரொம்ப கம்மியானவங்க. இப்பவும் கூட அல்லாஹ் நமக்கு வெளிப்படையாக கொடுத்துருக்கான். இந்த வசனத்தினுடைய படிப்பினைகள் நம்ம இன்னைக்கும் பெற மாட்டோம் அப்படின்னா வருங்காலம் சம்பந்தமாக நமக்கு எந்த ஒரு நிச்சயமான அளவுகள் நம்ம சொல்ல முடியாது. எப்பவுமே அல்லாஹ் இந்த வசனம் ரீதியாக சொல்ல விரும்புகிறது, புரிய வச்சது லிகத் என்ற வார்த்தை கொண்டு. நாம மறுமையை நினச்சிருக்கோம், வரும் தஜ்ஜால் வரணும், மெஹதி இஸ்லாம் வரணும், அது இருக்குது. நபி சொன்ன 10 அடையாளங்கள் பெருசு அது இருக்குது. நபி சொன்ன சின்ன சின்ன அடையாளங்கள் நிறைய வர இருக்குது. இது எல்லாம் இருக்குது. மறுமை ஒரு லேட் ஆகும். நமக்கு தெரிஞ்சது மறுமை உங்களுக்கு லேட் ஆகும். அல்லாஹ் சொல்கிறான் எப்போ? நபி இருக்கும் பொழுது. நமக்கும் நபிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆண்டுகள் ரீதியாக பார்க்கும் பொழுது? 1400 ஓகே குறைஞ்சது. இந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தா லிகத். நீங்கள் எங்கேயோ வரக்கூடிய மறுமையாக பார்க்காதீங்க, லிகத் வரக்கூடிய நாளையாக பாருங்க. இதில் நிறைய விஷயம், இந்த ஒரு வார்த்தையில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதனாலேயே ஷேக் யாசிர் தௌசரி அலைஹி ரஹ்மா ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க அழகா சொல்லுவாங்க, குர்ஆனில் உள்ள ஒரே ஒரு வேர்ட் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதற்கான அர்த்தங்கள் நீங்கள் சொல்ல உட்கார்ந்தாலும், நீங்கள் இதற்கான எல்லா விதமான உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை பயன்படுத்தி அர்த்தங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த குர்ஆனில் உள்ள ஒரு வார்த்தைக்கான கமா ஹக்கஹு எந்த அர்த்தங்கள் இருக்குதோ அந்த அர்த்தங்களை முழுமையாக முடிச்சிட முடியாது. ஏன்? குர்ஆனில் நமக்கு அந்த அளவுக்கு படிப்பினைகள், அந்த அளவுக்கு குர்ஆன் நமக்கு இல்மு கொட்டி கிடக்குது. ஏன் சொன்னாங்க இப்படி? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதை புரிஞ்சிக்கிறது நம்முடைய அக்கல் சம்பந்தமானது. அக்கல் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய படைப்பை கொண்டு முழுமையாக புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது.
எவ்வளவுதான் நாம் படிக்க உட்கார்ந்தாலும், இருக்கிற தஃப்சீர் கிதாபுகளை முழுக்க முழுக்க படித்து முடித்தாலும் நமக்கு இன்னும் அந்த வசனத்தில் அந்த வார்த்தைகளில் நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அது குர்ஆனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஜாஸ், குர்ஆனுக்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அது. ஆக அல்லாஹ் சொல்கிறாங்க, அது வரக்கூடிய நாளையாக பாருங்கள், வரக்கூடிய இன்னைக்கு நைட்டு முடிஞ்சு நாளைக்கு வருவதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தேகமே இல்லையோ, நாம் இருப்போமா இல்லையான்ற சந்தேகம் இருக்கு, அல்லாஹ் தான் அறிந்தவன். ஆனால் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு வரும் சொல்கிறோம்ல, இப்போ இன்னைக்கு முடிஞ்சிருச்சுப்பா நாளைக்குன்றது கண்டிப்பாக இருக்குது. எந்த அளவுக்கு நம்பிக்கை நமக்கு நாளையின் மீது இருக்குதோ அதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் ஆகிரத்தின் மீது. மறுமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அல்லாஹ் படைத்தவன், அல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததான் குர்ஆன்ல. இன்னைக்கு முடிஞ்சு நாளை எழுந்திருப்பீங்களா நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நாளை என்ற ஒன்று இருக்குதானே. எப்படி உங்களுக்கு நாளை என்ற ஒரு நாள் இருக்குது நிம்மதியாக தெரியுதோ, நம்பிக்கையாக புரியுதோ, அதே போல் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அந்த மறுமையும் இருக்குது. அல்லாஹ் சொன்னால் அந்த நாளுக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, அந்த மறுமைக்காக ரெடி பண்ணிக்கோ. இன்றைக்கி நம்ம உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் என்னை விட அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. என்ன நடக்குது உலகத்தில், உங்கள் குடும்பத்தில், நம்ம படிப்பு சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக, உறவுகள் சம்பந்தமாக, நிக்கா சம்பந்தமாக, நிக்காக்கு முன்ன சம்பந்தமாக, நிக்காக்கு பிறகு சம்பந்தமாக, இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் சொன்ன அழகான தீர்வு, நீங்கள் மறுமையுடைய சிந்தனையோடு வாழுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். எந்தெந்த மக்கள் எல்லாம் மறுமை சிந்தனையோடு குடும்பத்தில் இருப்பாங்களோ அவங்க வாழ்க்கையில் பாருங்களேன், அதிகமான துன்பங்கள் இல்லைன்னு கிடையாது, அவங்களுக்கு பெருசாக படாது. எவ்வளவுதான் பெருசாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், அந்த அல்லாஹ்வுக்கு தெரியும் எனக்கு தாங்க முடியாதுன்னா கொடுக்க மாட்டான். லா யுகல்லிஃபுல்லா, அல்லாஹ் தால என்ன இந்த அளவுக்கு முக்கல்லஃப் ஆக்க மாட்டான். எனக்கு முடியாத ஒன்றின் மீது எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒன்று இருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் கொடுத்துருக்கான், எனக்கு தாங்க முடியும். இந்த தௌஹீத் இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், நமக்கு இந்த தௌஹீத், இந்த ஆகிரத்துடைய நம்பிக்கை பலமாக ஆக தௌஹீதுடைய சிந்தனை நம்பிக்கை இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். ஆக எந்த ஒரு அமலாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய இந்த மறுமை சம்பந்தமான சிந்தனைகளை எந்த அளவுக்கு நாம் அதிகமாக எடுத்துப்போமோ அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய நலவுகள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ அடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மறுமை சம்பந்தமாக வருவோமே. அந்த மறுமை கண்டிப்பாக வரும். அல்லாஹ்வுடைய அந்த கோர்ட், நீதிமன்றம் கண்டிப்பாக ரெடியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா கேள்விகளை கொண்டு நம்மளை அணுகுவான், கண்டிப்பாக கேள்விகள் கேட்பான். நம்ம வாழ்க்கை சம்பந்தமான எல்லாவற்றிற்கும் எடுத்த பதில் சொல்லவே நிலைமையில் நம்ம கண்டிப்பாக இருப்போம். செஞ்ச ஒவ்வொரு நல்லது கேட்டதுக்கும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கணக்குகள் கொடுத்து ஆகிற நிலைமையில் கண்டிப்பாக இருப்போம். அத்தகைய சூழல் வரும் பொழுது என்ன அல்லாஹ் கிட்ட பதில் கொடுப்போம்? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நமக்காக வாதாடக்கூடியது யாராக இருக்கும்? எப்படி நம்முடைய பதில்கள் முதல்ல இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க, ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்பாங்க, நபியே மத்தஸா, இந்த மறுமை நாள் இருக்கே எப்போ வரும்? இது எப்படிப்பட்ட கேள்வி, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. ஹதீது ஜிப்ரைல், நீங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியும் அப்படின்னா ஹதீது ஜிப்ரைல் ரொம்ப அழகாக நபி சொல்லியிருப்பாங்க. மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலமின ஸாயில், யார் வந்த வானவர் கேட்பார் நபி கிட்ட, மத்தஸா, எப்போ நபியே மறுமை நாள் வரும், மறுமை சம்பந்தமாக சொல்லுங்க. அப்போ நபி சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு இல்ம் உங்களுக்கு இருக்கோ எனக்கும் சேம் தான் இருக்கு. ஆக அந்த வந்த வானவருக்கும் தெரியாது மறுமை எப்பன்னு சொல்லி, அதே போல் நபிக்கும் தெரியும் மறுமை எப்பன்னு சொல்லி. ஆக மறுமை சம்பந்தமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி, இதற்கான பதில் இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ அல்லாஹ் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய பதிலை கேட்குறதுக்கு ஒரு சஹாபி வந்திருப்பாங்க நபி கிட்ட, மத்தஸா, நபி எப்போ கியாமத் நாள் இருக்கும். அப்போ நபி அழகாக பண்ணியிருப்பாங்க, அதோட இல்ம் எனக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும் சொல்லியிருந்தா அது அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் நல்ல ஒரு பதிலாக தான் இருந்திருக்கும். நபி கேட்டிருப்பாங்க, மாதா அஅதத்தலஹா, கேட்குறீங்க சரி, இந்த மறுமைக்காக நீங்கள் என்ன ரெடி பண்ணியிருக்கீங்க? மறுமை எங்கே இருக்குது, எப்போ இருக்குது, எப்போ வரும் கேள்விகள் புரிஞ்சிக்க முடியுது. அந்த மறுமை வந்துருச்சுன்னா மாதா அஅதத்தலஹா, என்ன எப்படி நீங்கள் தயாராக இருக்கீங்க அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு? நபி நமக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த விஷயங்கள் மறுமை சம்பந்தமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே இருங்க, மறுபடி சிந்தனைகள் நீங்கள் அதிகமாக மேற்கொண்டுட்டு இருங்க.
இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நபியை பற்றி பார்க்கும் பொழுதும் நபியை சொல்லி கொடுத்தாங்கல்ல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனை இல்லாமல் நீங்கள் தூங்கவும் கூடாது. எப்படி? மறுமையுடைய சிந்தனை இல்லாமல் உங்களுடைய உறக்கம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. என்ன சொன்னாங்க நபி? நீங்கள் தூங்குறதுக்கு முன்னே நீங்கள் ஓதக்கூடிய துஆக்கல்ல நபி சொல்லி கொடுத்த துவா எல்லாமே நபி சொல்லி கொடுத்த துவா தான் பேணக்கூடிய மக்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதில் தூங்கும் முன் ஓதப்படக்கூடிய துவால நபி சொல்லி கொடுப்பாங்க. இந்த துவா தூங்கும் போதும் சரி, தூங்குறதுக்கு முன்னும் சரி, தொழுது பின்னும் சரி, நபி நிறைய இடங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது அதிகமாக ஓதுங்க. ரொம்ப அழகான துவா. நபி சொல்லுவாங்க, அல்லாஹும்ம கினி அஸாபக் யௌம தபஅது இபாதக். ரொம்ப அழகான துவா. அல்லாஹும்ம கினி அஸாபக், யா அல்லாஹ் உன்னுடைய வேதனை இருக்குல்ல, நரகம் சம்பந்தமான வேதனை இருக்குல்ல, அதிலிருந்து என்னை காப்பாத்திரு. எப்ப? யௌம தபஅது இபாதக், உன்னுடைய அடியார்களை எப்ப நீ ஒன்று திரட்டுவியோ, உன்னுடைய அடியார்களை எப்ப நீ ஒன்று திரட்டுவியோ அந்த தினத்தில் உன்னுடைய வேதனையை விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்று. எங்கே கேட்குறோம்? தூங்குறதுக்கு முன்னாடி. நபி நமக்கு இந்த தௌஹீது சம்பந்தமாக, இந்த ரிசாலத்து சம்பந்தமாக, இந்த ஆகிரத்து சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய அமல்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கோங்க, இதை ஓதுங்க, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? நமக்கு இந்த நிலைமைகள் புரியணும், நமக்கு உண்மையிலேயே மறுமை சார்ந்த வாழ்க்கை, இந்த சிந்தனைகள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கணும். ஆக இங்கே நபி சொல்லி கொடுத்த துவாவாக இருக்கட்டும், இல்லை சஹாபாக்கள் பேணிய வழிமுறையாக இருக்கட்டும், சஹாபாக்கள் நபி கிட்ட கேட்க வந்த கேள்விகளாக இருக்கட்டும், அதுக்கு நபி கொடுத்த பதில்களாக இருக்கட்டும், மறுமை சம்பந்தமாக எல்லாமுமே நமக்கு ஒன்றை உணர்த்தும், அல்லாஹுடைய பயத்தோடு உலகத்தை அணுகணும். இந்த மறுமை சம்பந்தமான பயத்தோடு இந்த உலகத்தை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி கொடுத்த அதிகமான விஷயங்கள், குர்ஆனில் அதிகமான விஷயங்கள் பார்க்கும் பொழுது தக்வா சம்பந்தமாக இல்லை. இந்த தக்வாவுக்கு அழகான அர்த்தம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த கட்டளைகளை பேணுவது, அவன் நம்மளை தடுத்த விஷயங்களை விட்டு தள்ளி இருக்கிறது. இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தக்வா சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அமல்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஏன் நம்முடைய தர்மங்கள் கொடுக்குறோம்ல, இப்போ இந்த நாளில் பண்ணக்கூடிய எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த தினங்களில் மட்டும் இல்லை, ரமதானுக்கு பிறகு எப்போ நம்ம பண்ணக்கூடிய அமல்கள்னு பார்த்தா எதோ வேணா இருக்கட்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னால் அதில் உங்களுடைய மறுமை சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் அமலோடு இணைக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அமல்கள் நல்ல முறை அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நம்முடைய அமல்கள் சம்பந்தமாக சொல்லும் பொழுதும் சரி, உலகம் சம்பந்தமான உலகளாவிய செயல்கள் சம்பந்தமாக அல்லாஹ் அடையாளப்படுத்தும் பொழுதும் சரி, நமக்கு அல்லாஹ் தஆலா மறுமையுடைய சிந்தனையோடு வாழுங்க, மறுமையுடைய சிந்தனையோடு அடுத்த கட்டத்து போகணும்னு சொல்லி கொடுக்குறான். இது பேசுறதுக்கு கேட்குறதுக்கு நார்மலாக இருந்தாலும் எப்போ உள்வாங்குவோமோ, எப்போ மனது ரீதியாக இந்த மறுமை சிந்தனையை உள்ளே எடுத்து போமோ அதற்கு பிறகு நம்முடைய அமல்கள் ரொம்ப அழகான அமலாக இருக்கும். ஏன் சொல்லப்படுது இந்த விஷயங்கள்? மறுமை பற்றி யோசிங்க, மறுமை பற்றி சிந்திங்க. ஏன் சொல்லப்படுது? அதிகமாக இது ஈஸியான ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னா, ஒவ்வொரு தனி நபருக்கும் அவருடைய மறுமை அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. என்னுடைய மறுமை சம்பந்தமாக எனக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கணும், உங்களுடைய மறுமை சம்பந்தமாக உங்களுக்கு பெரிய அச்சம் இருக்கணும். ஏன் சொல்லப்படுது? ஏன்னா எந்த ஒரு உதவியும் நமக்கு மறுமையில் யாருக்கிட்ட இருந்தும் கிடைக்காது அல்லாஹ் அனுமதி இல்லாமல். நபி சிபாரிசு பண்ணுறாங்க, அவங்க சிபாரிசு பண்ணுவாங்க, அல்லாஹ்வோட இது கிடைக்கும். இது எல்லாமுமே பிறகு முதல்ல புரிஞ்சிக்கணும், என்னுடைய மறுமை என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. எந்த அளவுக்கு தனிப்பட்ட விஷயம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டிருப்பான், அன்திர் அஷ்யரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய மக்களுக்கு நபியை நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்க. அந்த இடத்துல நபி போயிருப்பாங்க. நபி போய் தன்னுடைய குடும்ப மக்களை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த அடிப்படையில் சொல்லுவாங்க, யா ஃபாத்திமா. ஃபாத்திமா யார்? நபியுடைய மகள். எப்படிப்பட்ட மகள்? நபியுடைய மவுத் வரைக்கும் இருந்த நபியுடைய ஒரே ஒரு பிள்ளை. நபியுடைய பிள்ளைகளில் நபியுடைய மவுத் வரைக்கும் இருந்த ஒரே ஒரு பிள்ளை ஃபாத்திமா. இந்த ஃபாத்திமாவை பற்றி நபி நிறைய சொல்லியிருக்காங்க ரலியல்லாஹு அன்ஹா. நபி சொல்லுவாங்க, இன்னஹா புதஅத்தும் மின்னி. ஃபாத்திமா இருக்காங்களே, என்னுடைய உடலின் ஒரு பகுதி அவங்க, என்னுடைய உடலின் ஒரு பகுதி அவங்க. யுரீபுனி மா அராபஹா யுதீனி மா ஆதாஹா. அதான் நபி சொல்லுவாங்க, எந்த கஷ்டங்கள் ஃபாத்திமாவுக்கு வருமோ அந்த கஷ்டங்கள் எனக்கானதாக பார்க்கிறேன்.
எந்த எந்த சங்கடங்கள் ஃபாத்திமாவை அணுகுமோ அந்த சங்கடங்கள் எனக்கானதாக பார்க்கிறேன். இப்படி இந்த அளவுக்கு நபி ஃபாத்திமாவை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஃபாத்திமாவை கூப்பிட்டு நபி சொல்லுவாங்க, யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே இன்கிதி நஃப்ஸகி மினன் நார், நரகத்தை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க. நரகத்தை விட்டு ஃபாத்திமாவே நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க. ஏன்? ஃபஇன்னி லா அம்லிகு லக் மினல்லாஹி ஷைஆ, நான் உங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் கிட்ட எதுவும் பண்ண முடியாது. யாரை பார்த்து நபி சொல்கிறாங்க? ஃபாத்திமாவை பார்த்து. இந்த ஃபாத்திமா நபிக்கு ரொம்ப பிடிச்ச நபர்களில் ஒருத்தவங்க, நபியுடைய பிள்ளைகளில் ஒருத்தவங்க, நபி அதிகமாக ஆண்டுகள் கழித்த பிள்ளைகளில் ஒருத்தவங்க. இவங்களுக்கு நபி சொன்னாங்க, யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே உங்களுடைய மறுமை சம்பந்தமாக நரகம் சம்பந்தமாக நீங்கள் கவனம் கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துருங்க, நீங்கள் தள்ளி இருந்துருங்க, அதுக்கு அமல்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு நபி சொல்கிறாங்க ஒரு பெண்ணுக்கிட்ட, அவங்களுடைய பெண் பிள்ளைக்கிட்ட. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குல்ல, இவங்க சிபாரிசு பண்ணுவாங்க. வீட்டில் ஒரு ஹாஃபிஸ் உருவாக்கிட்டோம், அவங்கள பிடிச்சி சொர்க்கத்துக்கு போயிடலாம். வீட்டில் ஒரு ஆலிம் உருவாக்கிட்டோம், அவங்கள பிடிச்சி சொர்க்கத்துக்கு போயிடலாம். இப்போ எல்லாம் கிடையாது. நபி சொன்னாங்க, என்னுடைய இந்த நபி என்ற நபித்துவம், ரசூல் என்ற ரிசாலத், இது எதுவுமே என்னுடைய மகனான ஃபாத்திமாவுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கொடுக்காது. நபியா இருக்கேன், ஃபாத்திமா என் பெண்ணா இருக்காங்க, இதனால காப்பாற்ற முடியுமா? ஒன்றும் ஆகாது. இத்தனைக்கும் ஃபாத்திமா சொர்க்கத்துடைய பெண்களின் தலைவியாக இருக்கிறாங்க. நபி சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளோ சிறப்பு இருந்துமே கூட நபி சொன்னாங்க, உங்களுக்கு நான் மறுமையில் எந்த உதவியும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க? அப்துல் காதர் ஜிலானுடைய கரத்தை பிடிச்சி சொர்க்கத்துக்கு போயிடுவேன், இவங்களுடைய கைகளை பிடிச்ச சொர்க்கத்துக்கு போயிடுவேன், இவங்களுக்கு பணியுடைய பண்ண சொர்க்கத்துக்கு போயிடுவேன், இந்த மசார்களுக்கு இத்தனை உருவஸ் எடுத்த சொர்க்கத்துக்கு போயிடுவேன், இத்தனை சந்தனக்குடம் எடுத்த சொர்க்கத்துக்கு. இப்படி சுப்ஹானல்லாஹ், அல்லாவின் மீதுள்ள இந்த நம்பிக்கை இல்லாமல் பாமர மக்கள், அல்லாஹ் நேரலை கொடுக்க எல்லாருக்கும் நேரலை கொடுக்கட்டும். இந்த விஷயங்கள் இருக்குல்ல, புரிஞ்சிக்கணும். அல்லாஹ் ஒரு நபி சொன்னாங்க ஃபாத்திமாவை பார்த்து, ஒன்று ஃபாத்திமாவே என்னால் உங்களுக்கும் கூட எதுவும் பண்ண முடியாது. சலீனி மிம்மால் மாஷித், என்னுடைய இந்த சொத்து சம்பந்தமாக, நான் சம்பாதிச்சிருக்கிற இந்த விஷயங்கள் சம்பந்தமாக என்ன வேணுமோ கேளுங்க, உலகத்திலே கொடுத்துட்றேன். இறந்த பிறகு உங்களுக்கு எந்த ஒரு நலவும் நான் பண்ண முடியாது. ஆக ஒரு நபி தன்னுடைய பெண் பிள்ளையை பார்த்து, எப்படிப்பட்ட நபி அவங்க? இருக்கிற எல்லா நபிமாரோட சிறந்தவங்க, இருக்கிற எல்லா ரசூலையோட சிறந்தவங்க, அல்லாவுக்கு ரொம்ப அதிகமான நேசம் கொண்டவங்க. இப்படிப்பட்ட சிறப்புகள் மிகுந்த முஹம்மத் அவங்க சொல்கிறாங்க, தான் பெற்றெடுத்த ஃபாத்திமா பார்த்து என்ன சொன்னாங்க? உங்களுக்கு நீங்கள் உங்கள் மறுமை சம்பந்தமான பொறுப்புதாரியாக நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் நரகத்தை கொண்டு நீங்கள் விலகிக்கோங்க, தள்ளி இருந்துடுங்க. இங்கே புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய அமல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. இது முதல்ல. இது அடுத்த கட்டத்தில் பார்க்கும் பொழுது, எதுவாக இருந்தாலும் சரி, நரகத்துடைய வேதனை விட்டு தள்ளி இருக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், என்ன பண்ணணும்? இந்த அமல்கள் தான் ஒரே இது. ஏற்பாடுகள்னு சொல்கிறோம்ல, மறுமைக்கான ஏற்பாடு என்ன, மறுமைக்கான ஏற்பாடுகள் என்ன தயார் பண்ணியிருக்கீங்க பாருங்க. இது ஏற்பாடுகள்லாம் என்ன? நம்ம அமல்கள் தான். நல்ல அமல்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக நமக்கு நல்ல சுருகத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ், சிறந்த கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். கெட்ட அமலாக இருந்தால் அதே கெட்டதை செஞ்சு எந்த ஒரு தௌபா இல்லாமல், எந்த ஒரு வருத்தம் இல்லாமல் இறந்து போயிட்டு நவுது பில்லா, அல்லாஹ் நாடு தண்டனை கொடுக்க போகிறான் நவுது பில்லா. இப்படி நம்ம அமல்கள் நம்முடைய மறுமை சார்ந்த எல்லாத்தையும் பண்ணும். ஆக நாம் நம்ம அமல்களை சரி பண்ணிக்கணும். எந்த அமலாக வேணால் செஞ்சு கேட்டோம், பெரிய அமல் கூட பண்ணிக்கலாம், சின்ன அமலும் பண்ணிக்கலாம். எதுக்கு பெருசுன்னு சொல்கிறோம்? நன்மைகள் ரீதியாக. இந்த அமல் பண்ணால் நன்மை கம்மியாக கிடைக்கும், சின்ன அமல் அது. இந்த அமலை பண்ணால் நன்மை அதிகமாக கிடைக்கும், பெரிய அமல் அது. ஆக நன்மைகள் ரீதியாகத்தான் அது பெருசு சிறுசை தவிர அமல்கள் எல்லாமே நல்லது தான். அதே போல் பாவங்கள் தீமைகள் சம்பந்தமாக தான் பெருசு சிறுசு எல்லாமே பாவங்கள் தான். ஆக எந்த நன்மையான அமலாக இருக்கட்டும் செய்ய முயலணும், செய்ய முயற்சிக்கணும், செய்யணும், நாம் செய்யணும். கட்டளை இட்டு அவங்கள செய்ய சொல்கிறது சிறந்தது கிடையாது. நாம் செய்யணும். நல்ல அமலா நாம் செய்யணும். பாவத்துக்கான காரியமா நானும் செய்ய மாட்டேன், என் வீட்டு மக்களையும் செய்ய விட மாட்டேன், என்னை நெருங்கி இருக்கிற மக்கள் யாரையும் செய்ய விட மாட்டேன்.
இது எந்த அளவுக்கு நாம் இந்த மியூசிக் சம்பந்தமாக புரிஞ்சு வச்சிருக்கோமோ, எந்த அளவுக்கு மது சம்பந்தமாக புரிஞ்சிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஜினா சம்பந்தமாக புரிஞ்சிருக்கிறோமோ, ஷிருக்கு சம்பந்தமாக அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட விழிப்புணர்வு ஏன் இல்லை? என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் ஏதோ ஒன்று பிதாத்துக்கான காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு, பிதாத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். இதே அவர் மது அருந்துறாரா, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஜினா பண்ணுறாரா, நான் கண்டிப்பாக கண்டிப்பேன், குடும்பமாக போய் நிற்பேன், என்னுடைய அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டு போய் நிற்பேன். ஏன் பண்ணுறீங்க இப்படி? அதே குடும்பத்தில் ஷிர்க் நடந்துக்கிட்டு இருக்கோம், பிதாத் நடந்துக்கிட்டு இருக்கோம், அவங்க பார்த்துப்பாங்க. இந்த அளவுக்கு அலட்சியம் நம்மக்கிட்ட ஏன் இருக்குது? இந்த ஜினா, இந்த மதுவை தாண்டி நமக்கு பிதாத்துகள் பார்க்கப்படணும், ஷிர்க்குகள் பார்க்கப்படணும். ஒரு முவஹிதாக நம்முடைய வேலை என்னவா இருக்குது உலகத்தில்? இந்த ஷிர்க்கு பிதாத் இல்லாமல் பார்த்துக்கிறது தானே. இன்னைக்கு பிதாத்துகள் ஷிர்க்குகள் பண்ணக்கூடிய மக்கள் ஆதாரங்கள் எடுத்து முன் வைக்கிறாங்களே, ஆனால் அதுக்கு ஆதாரம் உண்மை இருக்க முடியுமா? செய்யப்படக்கூடிய ஷிர்க்குக்கு பிதாத்துகளுக்கு ஆதாரம் இருக்குமா உண்மையிலேயே? கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஆதாரங்களை முன் வைக்கும் பொழுது பதில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னா என்ன முவஹித் நாம? இந்த மறுமை சிந்தனை இருக்குல்ல, நல்ல அமல்கள் தான் நமக்கு பெருசு. நல்ல அமல்கள்லேயே உயர்ந்தது எது? தௌஹீது தானே. தௌஹீதை தாண்டிய சிறந்த செல்வம் யாருக்கும் கிடையாது. தௌஹீதை தாண்டிய சிறந்த அமல் யாருக்கும் கிடையாது. அந்த தௌஹீது சம்பந்தமாக மக்கள் இப்படி தப்பு தப்பாக பண்ணும் பொழுது அதையும் தடுக்க முடியல அப்படின்னா நான் என்ன மறுமையுடைய பயந்து கொண்டு இருக்கிறேன்? அல்லாஹ் கேட்பான் தானே, உன்னுடைய குடும்பத்தில் இவர் இருந்தார், இவர் இருந்தார், இவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, இவங்கெல்லாம் பிதாத்துகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உனக்கு அது தப்புன்னு தெரியும், இவங்கெல்லாம் ஷிர்க்குகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உனக்கு அது ஷிர்க்குன்னு தெரியும், தெரிஞ்சும் ஏன் தடுக்கலை? அல்லாஹ் கேட்பானே. என்னுடைய மிகப்பெரிய காரியம் என்ன? இந்த ஷிர்க் நடக்கக்கூடிய வீட்டிலிருந்து என்னுடைய மக்கள் நான் பாதுகாக்கணும், என்னுடைய வீட்டு மக்களை ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும். இந்த முயற்சியில் நான் இறந்தே போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய இன்பத்தை கொடுப்பான். நாம் தௌஹீதை முழுமையாக உள்வாங்கணும். முதல்ல தௌஹீதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதற்கு பிறகு தான், தௌஹீதுக்கு பிறகு தான் எல்லாமுமே. எந்த அமலாக இருக்கட்டும், தௌஹீது நமக்கு இல்லைன்னா எந்த அமலுமே அது அமலாக அல்லாஹ் எடுத்துக்க மாட்டான். தௌஹீதை முதல் நாம சரி பண்ணணும், மறுமையுடைய பயத்தோடு. அந்த மறுமையுடைய பயத்தோடு வீட்டில் உள்ள மக்களுடைய தௌஹீதை சரி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இப்படி படிப்படியாக தௌஹீத் சம்பந்தமாக போகும் பொழுது நமக்கு மிகப்பெரிய நலவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல சரி, இந்த தௌஹீதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது எல்லா அமல்களும் அடங்கும். எல்லா அமல்களும், அந்த அமல்கள் ரீதியாக சொல்கிறேனே, அமல்கள் ரீதியாக நம்ம பொதுவான 3 விஷயங்கள் ஞாபகம். எத்தனை? 3 விஷயங்கள் அமல்கள் ரீதியாக ஞாபகம். ஒன்று, அமல் செய்கிறதுக்கான ஆர்வங்கள் இருக்கணும். அமல் செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும். எந்த ஒரு நல்லவாக இருக்கட்டும், நல்ல அமலாக நான் செய்ய முயற்சிக்கணும். நல்ல அமலாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இது நீங்கள் பார்த்துக்கோங்க, இது சரி கிடையாது, இது சிறிது கிடையாது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நல்ல அமலா உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் பண்ணுங்க. நான் முதல்ல சொல்ல நிறைய விஷயங்கள் தான். அல்லாஹ்வோட வசனம் வந்துச்சு, தர்மங்கள் பண்ணுங்க. சஹாபாக்கள் அவங்களுக்கே சாப்பிட இது எதுவுமே இல்லை, உடனே மார்க்கெட்டுக்கு போனாங்க, பஜாருக்கு போனாங்க, வேலை செஞ்சாங்க, சம்பாதிச்சாங்க, சம்பாதிச்ச பணம் அப்படியே மக்களுக்கு கொடுத்தாங்க. யாரு? அவங்களுக்கே 10 பேர் சதகா பண்ணணும், அவங்க போய் சதகா பண்ணாங்க. ஏன்? அல்லாஹ் சொல்லியிருக்கான், சொன்ன பண்ணுறேன். நல்ல அமல்கள் தெரிஞ்சா பண்ணணும். நமக்கு என்ன வந்துருச்சு? கௌரவம், ப்ரெஸ்டிஜ். நான் போய் பண்ணுவேனா? ஏதோ இடத்துல பொறுப்பு வந்துட்டா போதும், என்னுடைய பொறுப்பு இங்கே இருக்குது, நான் அங்கே இந்த அமலை பண்ண மாட்டேன். நபி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பள்ளி எடுத்துக்கலாமே, நபி சொல்லி கொடுத்தாங்க. ரஅய்து ஃபீ மஹாசினி அமாலிஹா, எனக்கு என்னுடைய உம்மத்துடைய அமல்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டுச்சு. எனக்கு என்னுடைய உம்மத்துடைய அமல்கள் காண்பிக்கப்பட்டுச்சு. நான் அதனுடைய சிறந்த அமல்களை பார்த்தேன். இந்த உம்மத்துடைய சிறந்த அமலை நபி சொன்னாங்க, நான் பார்த்தேன். அல் குதாத் யுக்ரிஜுஹா ரஜுல் மசாஜித், இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குப்பைகள், ஒரு முடியை பார்க்குறோம், பாயுடைய குச்சி தனியாக இருக்குது பார்க்குறோம், நான் ஏதோ ஒன்று குப்பையை பார்க்குறோம், எழுத்து வெளியே போடுறோம்ல, இந்த அமல் நபி சொன்னாங்க மஹாசினி அமாலிஹா, என்னுடைய உம்மத்துடைய சிறந்த அமல். கீழே இருக்கிற தூசியாக இருக்கட்டும், மேலே இருக்கிற ஒற்றையாக இருக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இது குறிப்பிட்ட நபர் நிர்ணயிச்சுட்டும் அவங்க தான் பண்ணணும்னு விட்டால் நவுது பில்லா, அல்லாஹ் நம்மளை கண்டிப்பாக கேட்பான். நான் யாருடைய பெயரையும் சொல்ல விரும்புகிறேன், எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அல்லாஹ் எல்லாருக்கும் நலவுகளை கொடுக்கட்டும். நான் பார்த்த விஷயங்கள், எனக்கு கஷ்டப்பட்ட விஷயங்கள், எங்கள் அப்பா இங்கே இருக்கும் பொழுது, முவாத்தினா இங்கே இருக்கும் பொழுது, நாங்கள் தொழுதுகிட்டு இருப்போம். ஒரு நபர் வருவார், வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு சொல்லுவார், என்ன மேலே தூசியாக இருக்கேன், ஒட்டர் அடிக்கலை, அவங்க பண்ண முடியாதா?
ரொம்பலாம் தூரமாக இருக்காது, கதவு திறந்தால் பின்னாடி குச்சி இருக்கும், எடுத்து எடுத்து அடிச்சுட்டு போயிருக்கலாம். நபி சொன்னாங்க இந்த உம்மத்துடைய சிறந்த அமலாக நான் சொல்கிறேன், நபி சொன்னாங்க இந்த உம்மத்துடைய சிறந்த அமலாக பள்ளியில் இருக்கக்கூடிய தூசி அகற்றுவது. தெரிஞ்சவங்க நல்லா படித்தவங்க ஏன் பண்ணாங்க? ஏன் ஒரு நபரை கூப்பிட்டு காமிக்கிறாங்க? கேட்டதுக்கு பதிலும் சொன்னாங்க மோதின் ஆச்சு, எதுக்கு வச்சுருக்க மோதினாங்க, எதுக்கு வச்சுருக்க மோதினாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் பயந்துக்கிறோம். நாம இன்னைக்கும் நமக்கு பொறுப்பு கொடுக்கப்படுதா? குல்லுக்கும் ராயின், எல்லாரும் பொறுப்புதாரிகள் தான். பொறுப்பு இருக்குதா? பொறுப்பு சரியாக பண்ணணும். பொறுப்பு இருக்குன்றதுக்காகவே இஷ்டத்துக்கும் பண்ணால் அல்லாஹ்வுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது நம்ம சம்பந்தமாக. எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் கண்டிப்பாக இருக்கான். மறுமையுடைய பயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. நம்முடைய வெற்றிகள் இதில் கண்டிப்பாக இருக்காது. மறுமை சம்பந்தமான பயம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் பார்க்கணும். இது முதல்ல அமலுக்கான ஆர்வங்கள் முதல்ல இருக்கணும். இரண்டாவது அந்த அமலுடைய தரம் இருக்குதுல்ல, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் தரம் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அந்த உயர்ந்த தரத்தில் அமல் செய்யுங்க. அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனில் லன் தனாலுல் பிர், நீங்கள் அந்த நலவுகளை அடைய முடியாது எது வரைக்கும் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தர்மமாக நீ கொடுக்காத வரைக்கும் நீங்கள் உயர்ந்த நிலை அடைய முடியாது. சுப்ஹானல்லாஹ். இப்போ நாமளும் கூட வீட்டில் யாரோ ஒன்று கேட்குறாங்க, ஏதோ ஒன்று கேட்குறாங்க, பசிக்காக காசு கேட்குறாங்க, உணவு கேட்குறாங்க, ஏதோ ஒன்று கேட்குறாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? எது நம்ம கிட்ட அல்லாஹ் குர்ஆன் அதுவும் சொல்லிட்டான், நம்முடைய அப்படியே வாழ்க்கையில் குர்ஆனில் உரிச்சு வச்சுட்டான். நபி சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனில் யஜ்அலூன லில்லாஹி மா யக்ரஹூன், எது உங்களுக்கு பிடிக்காதோ, எது உங்களுக்கு வெறுப்பை கொடுக்குதோ அதை நீங்கள் அல்லாஹ்க்காக ஒதுக்குறீங்க. நம்மளே பார்க்கலாம்ல, ட்ரெஸ்ஸுக்காக வந்து நிற்பாங்க, நல்ல உடைகள் நம்மக்கிட்ட இருக்கும், அது பக்கம் கண்ணு கூட போகாது. எங்கே கண்ணு போவோம்? எது எங்கிட்ட பழசாக இருக்குது, எது கிழிஞ்ச நிலைமையில் இருக்குது, எது மக்கி போய் இருக்குது, எதை நான் மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டேன், எது எனக்கு அன்ஃபிட்டாக இருக்குது, இதையெல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணுவோம். இதெல்லாம் கொடுத்துட்டு நினச்சிப்போம் பெரிய அமல் பண்ணிடுன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு எது பிடிக்காதோ நீங்கள் அது அல்லாஹ்வுக்காக வைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் நலவுகளுடைய உயர்ந்த இடத்தை அடைய முடியாது எப்போ? உங்களுக்கு பிடிச்சதை அதை நீங்கள் கொடுக்காத வரைக்கும். புரிஞ்சு சஹாபாக்களை பார்க்க அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான் யுத்இமுன த்அஅம அலா ஹுப்பி மிஸ்கீனன் வ யத்தீமன் வ அஸீரா. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் அந்த சஹாபாக்களை பார்த்து அவங்க உணவுகளை வழங்குறாங்க. எப்படிப்பட்ட உணவுகள்? அலா ஹுப்பி, அவங்களுக்கு பிடிச்ச உணவாக இருக்கும், பிடிச்ச உணவுகளை வழங்குறாங்க. இந்த உணவு சாப்பிட்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இந்த உணவை சாப்பிட்றதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த உணவை சாப்பிட்றதுக்கு நிறைய திட்டங்கள் திட்டிருப்பாங்க. அவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு கிடைக்கப்பட்ட உணவு, அவங்களுக்கு பிடிச்ச உணவு, ருசி காணக்கூடிய உணவு ருசிக்காம கொடுப்பாங்க. மிஸ்கீனம் வ யத்தீமன் வ அஸீரா, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு. இது நமக்கு இதெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குது? ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிஞ்சி போன சாப்பாடை கொடுக்குறேன். ஒன்று, நல்ல சாப்பாடை செஞ்சுருக்கேன், இதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ரெண்டும் தனித்தனியான ஃபீலிங்ல, ரெண்டும் தனித்தனியான ஈமானிய தரம். அது சாப்பாடு செஞ்சாச்சு, மீதமாச்சு, குப்பையிலையும் போடும், ஏழை கொடுத்துடலாம், அதுவும் நல்ல அமல் தான். ரொம்ப தரம் கீழே இருக்கிற அமல், குப்பைக்கு ஏன் போகணும், ஏழைகள் கொடுத்துடலாம். இது வேற. நல்ல உணவு சமைக்கப்பட்டிருக்கு, இது முதல்ல ஏழைகளுக்கு போய் சேரணும். நல்ல சமையல் சமைச்சிருக்காங்க வீட்டில், அடிக்கடி சமைக்க வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். இதன் மூலமாக 2 பேர் உணவு கொடுக்குறேனே, நம்ம தரங்களை உயர்த்திக்கணும், அல்லாஹுடைய நன்மைகள் அதிகமாக பெற. ரெண்டாவது. மூணாவது, அமல்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கிக்கணும். இப்போ நேற்று நான் ஒரு அமல் பண்ணியிருப்பேன், அதே அமல் அதே எண்ணிக்கை தான் இன்றைக்கும் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்கணும், கொஞ்சம் அதிகமாக போகலாம். என்னுடைய இறந்த காலம் ஒரு பக்கம் இருக்குது, இப்போ இருக்க ஒரு பக்கம் இருக்குது. இறந்த காலத்தில் நான் செஞ்ச அமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அது பெருசாக தெரிஞ்சால் நாம் இன்னும் முழுமையான ஈமான உள்ளே வாங்கலை. நம்முடைய இறந்த காலம் எவ்வளோ பெரிய அமல்களை கொண்டு இருந்தாலும் அந்த அமல்கள் இப்போ நாம் செய்யக்கூடிய அமல்களை விட கம்மியாகவே தெரியணும். முதல் ரமதான் ஆரம்பிக்குமாச்சுல்ல, ரமதானுடைய முதல் பெரிய ஆரம்பமாச்சு. அன்னைக்கு இருந்த ஜஸ்பா, அன்னைக்கு இருந்த ஒரு வெறி, அன்னைக்கு இருந்த ஒரு ஆர்வம், அன்னைக்கு நான் ஈடுபட்ட அமல்களுடைய இந்த தரம் இன்னைக்கு ஏன் கம்மியாக இருக்குது? பார்க்க முடியுது. ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருப்போம், இத்தனை வாட்டி குர்ஆனை முதிக்கணும், இத்தனை வாட்டி இந்த விஷயங்களை பண்ணணும், இத்தனை வாட்டி இதை பண்ணணும், இத்தனை பேருக்கு தினம் தரும், இதெல்லாம் யோசிச்சு வச்சுருப்போம் முதல்ல. அப்போ முதல் நாள் நம்ம அதை அமல் ரீதியாக கொண்டு வந்திருப்போம் உலகத்தில். ஆனால் அந்த அமல் இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஏன் குறைஞ்சிருக்குது? எப்போவுமே நம்முடைய இறந்த காலம்
அமல்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா அது கம்மியாகவே தெரியும். அந்த அளவுக்கு நாம் அமல்கள் அதிகமாக்கிட்டு போகணும். இந்த 3 விஷயங்கள் இருக்கே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த அமல் ரீதியாக குர்ஆன் சுன்னா ரீதியாக நமக்கு பேண சொல்லி கொடுத்த விஷயங்கள். அந்த 3 என்னது? முதல்ல மாஷா அல்லாஹ் ஆர்வங்கள் படணும், அமல் ரீதியாக செய்கிறதுக்கு முழு முயற்சி இருக்கும். முதல்ல சிறந்த நிலையில் அந்த அமலை பண்ணுறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். 2வது மாஷா அல்லாஹ் இப்போ முந்தைய அமல்களோட எண்ணிக்கையை விட எண்ணிக்கை ரீதியாக அதிகமாக ஆக்கிட்டு போகணும். இந்த 3 விஷயங்கள் நமக்கு அமல்கள் ரீதியாக நமக்கு குர்ஆன் சுன்னா ரீதியாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள மக்கள் நம்புகிறாங்களா, நம்மளை நம்பிக்கையை சரிவர காப்பாற்றுறது, எந்த அளவுக்கு நம்பிக்கைகள் வைக்கப்படுது அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது, எந்த அமலாக இருக்கட்டும், நம்ம இஸ்லாம் ரீதியாக பார்க்கும் பொழுது குர்ஆன் சுன்னாவை பேணக்கூடிய மக்களாக இருக்கிறோம். சலஃபுமார்களுடைய அடிப்படையில் வாழ்க்கை நடத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே பிற மக்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். இந்த இஸ்லாம் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தள்ளி இருக்க சொல்லுதோ கண்டிப்பாக தள்ளி இருக்க. ரொம்ப அதிகமாக பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் எடுத்துக்கலாம். சஹாபாக்கள் சம்பந்தமாக வார்த்தைகளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவங்கள பற்றி தப்பாக எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களுடைய தவறுகளாக இருக்கா இல்லையா நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அல்லாஹ் எல்லாரை பற்றி சொல்லிட்டு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அப்போ எல்லா சஹாபாக்களையும் அல்லாவே பொருந்தி கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், அவங்க வாழ்க்கையில் அவங்க பண்ண தவறுகளை நான் எடுத்து பேசுகிறது எனக்கு அது சரியான இது கிடையாது. அவங்கள திட்டுறது, அவங்கள குறை சொல்கிறது, அவங்கள காஃபிர்னு சொல்கிறது, அவங்கள ஜானின்னு சொல்கிறது, இல்லை இந்த கொள்கையில் இருந்து இறந்து போனவங்க ஷஹீதுன்னு சொல்கிறது, இந்த கொள்கையில் இருந்து இறந்து போனவங்களுக்காக துவாக்கள் செய்கிறது, இது நம்முடைய கொள்கையிலிருந்து முற்றிலுமாக வெளியேற்றப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று. ஆக சஹாபாக்கள் சம்பந்தமான கண்ணியங்கள் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக தௌஹீதை பேணணும். இந்த மறுமை சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நமக்கு தேவையானது அடிப்படை ரெண்டு தானே. நரகத்தை விட்டு தப்பிக்கப்படணும், சொர்க்கத்துக்கு போயிடணும். எந்த அளவுக்கு நரகம் சம்பந்தமாக நபி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா சுப்ஹான் அல்லாஹ், அந்த நபி இவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காங்க, நரகத்துடைய வேதனைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்துமே நபி சொன்னாங்க, நரகத்துடைய இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா லதஹிக்தும் கலீலன் வலபகைதும் கஸீரா, நீங்கள் ரொம்ப குறைவாகவே சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீங்க. இந்த அளவுக்கு நரகத்துடைய பயங்கரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்துமே கூட நபி சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய நரகத்தை நபி சொல்லி கொடுத்துட்டு அந்த நரகத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய விஷயங்கள் நபி நமக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க. நபி சொன்னாங்க, எந்த ஒரு நபர் ஒரு நாளில், ஒரு முழு நாளில் 3 வாட்டி நரகத்தை விட்டு அல்லாஹ் கிட்ட விடுதலை கேட்பாரோ, நரகத்தை விட்டு பாதுகாப்பை கேட்பாரோ, சின்ன துவா, அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். சொல்லுங்க, அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் என்ன நரகத்தை விட்டு பாதுகாத்துரு, யா அல்லாஹ் என்ன நரகத்தை விட்டு பாதுகாத்துரு. 3 வாட்டி அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். இதை 3 வாட்டி யாரு கேட்பாங்களோ நபி சொல்லி கொடுத்தாங்க, நரகமே சொல்லுமா அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இந்த அடியான் ஏன் கிட்ட இருந்து பாதுகாப்பை விரும்புகிறான், ஆக நீ அவனை பாதுகாத்துரு, நரகம் சொல்லுமா. 3 வாட்டி, ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் பயங்கரங்கள் ரொம்ப அதிகம் நரகத்துது. நபி சொன்னாங்க 3 வாட்டி ஒரு நாளில் ஓதுனா போதும். அதே போல் சொர்க்கம் சம்பந்தமாக நபி சொன்னாங்க, இந்த அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்றதுவா 3 வாட்டி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் நான் உன்கிட்ட சொர்க்கத்தை கேட்குறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா. இது 3 வாட்டி, அது 3 வாட்டி. ஒரு நாளில் இந்த நம்முடைய மறுமைக்காக இந்த 3 துவாக்களை கூட நம்மளால் கேட்க முடியாதுன்னா வேறு எதுக்கு இந்த அமல்கள் நம்ம உலக ரீதியாக?
புரிஞ்சிருச்சா? மறுமைக்கான பயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். சைட் பை சைட் நமக்கு இந்த துவாக்கள் நமக்கு அதிகமாக இருக்கணும். ஆக இங்கிருந்து போகும் பொழுது பேசின இந்த எல்லா விஷயங்கள்லையும் நிறைய மறந்து போனாலும் பரவாயில்ல, இந்த துவாவையாச்சும் குறைஞ்சது கொண்டு போங்க. இனி நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் இந்த துவாக்கள் இல்லாமல் கழியக்கூடாது. எப்போ நான் தூங்க போனாலும் என்னுடைய உறக்கத்துக்கு முன்னே நான் ஓதிடுவேன் இல்லையா? காலையில் நைட்டு எப்போ உங்களுக்கு தோணுதோ 3 வாட்டி நம்முடைய சொர்க்கத்துக்காக நாம் கேட்குறது. நபி சொல்லி கொடுத்தாங்க, உங்களுடைய பாவங்கள் எவ்வளோனா இருக்கட்டும், சொர்க்கத்துக்கு கேட்குறீங்களா, சலுல்லாஹல் ஃபிர்தௌஸ், எனக்கு அல்லாஹ் ஃபிர்தௌஸ் கொடு, எனக்கு அந்த உயர்ந்த சொர்க்கத்தை கொடு. நாம் அல்லாஹ் கிட்ட இந்த துவாக்கள் அதிகமாக்கணும். ரொம்ப அதிகமாக மறுமையுடைய சிந்தனையோடு வாழ்க்கையை கொண்டு போகிற அடுத்த கட்டத்துக்கு இங்கே நல்லபடியாக இருக்கிறோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த மறுமையில் இன்னும் சிறப்பாக இருக்கணும், சிறந்த மனிதர்களோடு இருக்கணும், சிறந்த வாழ்க்கையில் இருக்கணும், சிறந்த நியமத்துகள் அடங்கி இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு இத்தகைய வாய்ப்பு வழங்கிடுவானாக. நம்மையும் சரி, நம்முடைய உறவுகளையும் சரி, நம்முடைய குடும்பத்தினர்களையும் சரி அல்லாஹ் தஆலா முழுமையாக பாதுகாக்கப்பட்ட மக்களாக நரகத்தை விட்டு ஃபித்ராக்களை விட்டு முழுமையாக சொர்க்கத்தில் இன்னும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சிறந்த மனிதர்களோடு, நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு, சஹாபாக்களோடு, மார்க்கத்துக்காக தியாகம் பண்ண பெரிய இமாம்களோடு நம்முடைய வாழ்க்கையை அங்கு நீட்டி தருவானாக. அல்லாஹ் ஆமீன். அல்லாஹ் நம்மை எதுவரை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லீமாக, உண்மையான முஃமினாக வாழச் செய்வானாக. அல்லாஹ் நம்மை எப்பொழுது அழைத்துக் கொள்வானோ ஈமானிய இஸ்லாமிய சிறந்த உயர்ந்த நிலையை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும் ஆமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம்.